என்னடி உங்க அண்ணன் வீட்ல இருந்து வரேன்னு சொன்னாங்க, யாரையும் காணும்? இதோ இப்ப வந்துருவாங்கங்க. அம்மாடி தங்கச்சி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனா, நீங்க எப்படிண்ணா இருக்கீங்க? ஆரம்பிச்சிட்டாங்கயா பாசமலர் அண்ணனும் தங்கச்சியும். ஐ, மாமா நிக்கிறாரு, நம்ம போய் பேசலாமா? போவோம். அத்தை, மாமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. சரி மாமா, நான் கொஞ்சம் ஒர்க்கா போக வேண்டியது இருக்கு வெளியில, அப்புறம் வந்து பாக்குறேன் உங்களை. சரிங்க மாப்பிள்ள. சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. என்னடி அக்கா, நீ போய் மாமாவை கூப்பிட போற, அவன் பாட்டுக்கு கண்டுக்காம போறான். அதாண்டி நெட்டுச்சு, எனக்கும் தெரியல. டேய் மச்சான், அவளை பார்த்த உடனே கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டா, அதான் வெளியில கிளம்பி வந்துட்டேன். சரி விடு மச்சான். மச்சான், பேசாம நம்ம லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டான சிஸ்டருக்கு. எந்த காலத்துல மச்சான் இருக்க? வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டான்னு இருக்கிற காலத்துல நீ போய் லவ் லெட்டர் கொடுக்க சொல்ற? மச்சி, ஓல்ட் இஸ் கோல்டியா? கைட் மச்சான், கைட் மச்சான், நான் கவிதை சொல்றேன், நீ எழுது மச்சான். வரே, வா 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 மச்சான், வா 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 வா. எட்ரா அந்த பேப்பரையும் பேனாவையும். நான் எடுத்துக்கிட்டேன், நீ சொல்லு மச்சான். மச்சானுக்கு கவிதை எழுதி கொடுக்குறோம், சிஸ்டரை சேர்த்து வைக்கிறோம் மச்சானோட. உன்னை முதல்ல பார்த்தப்ப தேவதை நினைச்சேன். கொஞ்ச நாள் பேசினதுக்கு அப்புறம் தான் தேவதை இல்ல, தேவையில்லாம பேசுறவன் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மச்சான் கவிதை சொல்ற நீ? பேசாம நான் சொல்ற கவிதையை மட்டும் எழுது மச்சான், எதா இருந்தாலும் கடைசியா பேசிக்கலாம். நீ ஒரு நாளைக்கு 100 தடவை என்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு கேட்ப. அதுக்கு நான் கணக்கு போடுறதுக்குள்ள என் கணக்கு வாத்தியாரே ரிட்டையர் ஆயிட்டாரு. நீ சின்னதா கோவப்பட்டாலும் நிலநடுக்க எச்சரிக்கை மாதிரியே இருக்கும். சாரிம்மா, எல்லாம் என் தப்புன்னு சொன்னாதான் நான் உயிரோடவே தப்பிக்க முடியும். உன்னை பார்த்த உடனே இவதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சேன். இப்ப தினமும் பேசுறப்பதான் தெரியுது இவதான் என் தலைவலின்னு. உன் கண்ணு ரெண்டு ரொம்ப அழகு, ஆனா அதை விட ஆபத்தானது நீ ஒண்ணுமில்லைன்னு சொல்ற வார்த்தை. ஒண்ணுமில்லைன்னு நீ சொன்னதும் என் மனசு இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு பயப்பட ஆரம்பிச்சிடுது. நீ சிரிச்சா பூ பூக்கும், பறவை பாடும், காற்று வீசும். ஆனா நீ கோபப்பட்டா நான் மட்டும்தான் ஓடுவேன். ஹீரோயின் மாதிரி நடந்து வருவேன், தேவதை மாதிரி சிரிப்பேன், ராணி மாதிரி உத்தரவு போடுவேன். ஆனா பில் கட்டுற நேரம் மட்டும் என்னை பார்த்து நீங்க தான் ஹீரோன்னு சொல்லிடுவேன். போதும், நிறுத்துடா. மச்சான், இன்னும் இருக்கு மச்சான் அருவி ஆட்டம். அட லூசு பையலே, நீ சொல்ற கவிதை எழுதி சிஸ்டர் கிட்ட அவன் கொடுத்தானே வச்சுக்க, இவன் பக்கத்துல சிஸ்டர் வர மாட்டாங்க, 1000 கிலோமீட்டர் தள்ளி அவங்க வீட்டுல இருப்பாங்க. சாரி மச்சான், சாரி மச்சான், நான் என் ஆளுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் மாத்தி மச்சானுக்கு சொல்லிட்டேன். டேய் அப்பா சாமி, உங்க கவிதையே வேணாம்டா. கோவச்சிக்காத மச்சான், இப்ப சொல்றேன் பாரு கவிதை. நெட்டுச்சி, நம்ம மாமாவுக்கு பேசாம லெட்டர் எழுதி கொடுத்துருவோமா? ஓகே டி குட்டிச்சி, குட் ஐடியா.